கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் மார்க் எழுதினதான சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரம் 32 37 வரைக்கும் உள்ள பகுதியை வாசித்து நாம் தொடர்ந்து அதை பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். இதனால் காலையில் இந்த பகுதியை நான் மறுபடியும் எடுத்து எழுத வேண்டும், சரியான ஒரு பகுதியாக எழுதி வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் எழுத ஆரம்பிக்கும் பொழுது அநேக முறையாக மாறி மாறி தும்மல் வந்து கொண்டே இருந்தது. எழுத முடியாததில் ரொம்பவும் நான் கஷ்டப்பட்டு கடைசியாக ஒரு வழியாக எழுதி முடித்து மதியம் உணவையும் அருந்தி நான் ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம் என்று சொல்லி ரெஸ்ட் எடுக்கும் பொழுது ஒரு 2-3 மணி இருக்கும், 3:30 மணி போல் என்னுடைய தொண்டையும் நாவும் முழுவதுமாக செயலிழந்து பேச முடியாத அளவுக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் மரத்து போயிருந்ததை நான் உணர்ந்தேன். என்னால் எதுவும் என்ன ஒரு வாய்ஸ் எடுக்க முடியல, பேச முடியல. அப்போது ஒரு பக்கம் என்னுடைய இருதயத்திலிருந்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி இந்த சப்ஜெக்ட் இன்றைக்கி நான் பேச போகிறேன், இதை எடுத்துருக்குறோம், இதை பேச போறியே அப்படிங்கிற ஒரு பக்கம் ஒரு கேள்வி. அதே இருதயத்திலேருந்து இன்னொரு கேள்வி, இதை தானே பேச போகிறோம் அப்படிங்கிற அதே ஒரு ரிப்பீட்டேஷன். ஆனால் அதை பற்றி எந்த விதத்துலையும் நான் கவலைப்படலை. கவலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கே வரல. 2 மனப்போராட்டம். ஒரு பக்கம் ஒரு மனது கேட்குது, எப்படி இந்த கொன்னைவாடியை குறித்து நீ பேச போகிற அப்படின்னு. இன்னொரு பக்கம் கொன்னைவாயை குறித்து தானே பேச போகிற அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அங்கே வரவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி வரும்பொழுது கிளியராகி போனது, எந்த ஒரு அறிகுறியும் இல்லாதபடிக்கு. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அநேக காரியங்கள் ஞானஸ்நானம் கொடுக்க போகும்பொழுதெல்லாம் அநேக எதிர்ப்புகளையும் நாங்கள் பார்த்துருக்கிற அனுபவங்கள் உண்டு. ஆனால் இதுவரைக்கும் செய்திக்கு இப்படிப்பட்ட ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வரும்பொழுது ஒரு சப்ஜெக்டில் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அப்படின்னு எனக்கு ஏன் அப்படின்றது தெரியாது. ஆனால் இந்த சப்ஜெக்ட் எடுக்கும் பொழுது உண்மையாகவே இதுவரைக்கும் இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் இன்னைக்கு வெளிப்படும் என்று நான் நம்புகிறேன். இதே சப்ஜெக்ட் மத்தேயு 9வது அதிகாரம் 32-33 வாசிங்க. மத்தேயு 9:32-33. சரி, லூக்கா 11:14. இவ்வளவுதான் மற்ற 3 சுவிசேஷ புஸ்தகங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மார்க் எழுதும் பொழுது அதில் உள்ள அந்த ஸ்டெப்ஸ் என்ன அழகாக எழுதுறாரு பாருங்க. கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அது ஃபர்ஸ்ட். 2வது, அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அடுத்தது, அவர் அவனை கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போகிறார். தம்முடைய விரல்களை அவனுடைய காதுகளில் வைக்கிறார், உமிழ்கிறார், அவனுடைய நாவை தொடுகிறார், வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார், பெருமூச்சு விடுகிறார், கடைசியாக எப்பத்தா என்று சொல்கிறார். இத்தனை ஸ்டெப்ஸையும் மார்க்கு மாத்திரம் அவ்வளவு தெளிவாக எழுதுகிற ஒரு கவனத்தை நாம் அங்கே கவனிக்க வேண்டும். மத்தேயு அதை சொல்லவில்லை, லூக்கா அதை சொல்லவில்லை. ஆனால் மார்க் எழுதும் பொழுது அதை மிகவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விரிவாக சொல்லுகிற ஒரு ஸ்டைல் நாம் அங்கே கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் அநேக அரமாய்க்கு வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். அநேக அரமாய்க்கு வார்த்தைகள், இது ஒன்று எப்பத்தா என்கிற ஒரு வார்த்தை. எப்பத்தா என்று சொன்னால் திறக்கப்படுவாயாக, பி ஓப்பன் என்று சொல்லுகிற ஒரு ஆங்கில பதத்தில் நாம் பார்க்கிறோம். திறக்கப்படுவாயாக. தலித்தாகுமே என்று சொல்லுகிற உபயோகத்தை நாம் பார்க்கிறோம். ஏலோயி ஏலோயி என்கிற உபயோகத்தை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகள் வேறு புஸ்தகங்களும் நாம் பார்க்க முடியாது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், மத்தேயுல சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. மத்தேயுல வாசிங்க 27:46. மத்தேயு 27:46. அங்க என்ன சொல்றாரு? ஏலி ஏலி லாமா சபக்தானி. ஆனால் மார்க்கு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? ஏலோயி ஏலோயி அப்படிங்கிறாரு. என்னன்னா அந்த ஒரு பெர்ஃபெக்ஷனை அங்கே கவனிக்கணும். ஆக்சுவல் வேர்டிங்கை மென்ஷன் பண்ணுகிற ஒரு மார்க்கு.
ஏலோகி ஏலோகி அப்படிங்கிற அந்த பதத்தை தெளிவாக சொல்லக்கூடிய அந்த பகுதி. மார்க்குக்கு ஒரு ஸ்டைல், ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். மோசேயினுடைய எழுத்தை நீங்கள் முதலாவது 5 புத்தகங்களை கவனிக்கும் பொழுது அவருக்கு ஒரு பாணியை வைத்திருப்பார். மத்தேயுவை பார்க்கும் பொழுது ஒரு பாணி இருக்கிறது, லூக்காவை பார்க்கும் பொழுது ஒரு பாணி இருக்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கும் பொழுது ஒரு பாணி இருக்கிறது. லூக்கா எழுதின புத்தகங்கள் 2, லூக்கா எழுதின சுவிசேஷமும் அப்போஸ்தல நடபடிகளையும் எழுதினது லூக்கா. அவர் அந்த சல்யூட்டை ஆரம்பிப்பார், தெயோப்பிலுவே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அவருடைய முடிவு எப்படி இருக்கும்? மற்ற பவுல் எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் ஒரு சல்யூட்டோட தான் கரெக்டாக ஆரம்பிப்பார். இப்படி இருக்கிறாங்க, இந்த பகுதிக்கு நான் எழுதுகிறேன், பவுலாகிய நான் எழுதுகிறேன் அப்படின்ற அந்த அவர் எழுதின அந்த 12 நிருபங்களையும் ப்ராப்பர் சல்யூட்டேஷன் இருக்கும். முடிக்கும் பொழுது எல்லாரையும் விசாரிங்க, எல்லாரையும் வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி அழகாக முடிக்கக்கூடிய ஒரு பகுதி. காரணம், ஹி இஸ் எஜுகேட்டட் ரைட்டர். அதனால அந்த கரெக்டான அந்த பதத்தை அவர் கொண்டு வந்திருக்கிற ஒரு ஸ்டைலை நாம் பார்க்க முடியும். மார்க்குக்கு இருக்கிற ஸ்டைல் என்னன்னு சொன்னால் ப்ராப்பராக பர்ஃபெக்டாக எழுதக்கூடிய ஒரு ஸ்டைலை அவர் வைத்திருக்கிறார். இந்த சம்பவத்தை நாம் கவனிக்கும் பொழுது கொன்னை வாயுடைய ஒரு செவிடன். கொன்னை வாய்னா என்னது? அவன் ஊமையன் கிடையாது, திக்கு வாய், அல்லது அவனுக்கு ஒரு என்ன ஃபீடிங் இருக்குதோ அதுதான் வெளியே கொடுக்க முடியும். செவிடு அவனுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கேட்டிருக்கு, அந்த கொஞ்சம் கொஞ்சம் கேட்கறத வைத்து தான் அவன் அவுட்புட் அவனுக்கு இருக்கும். கம்ப்யூட்டரில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வெளியே வரும். அப்போ ஒரு பிறந்த வயசுல இருந்தோ நமக்கு தெரியாது, ஆனால் அவனுடைய காது அடைப்பட்டு இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் தான் அவனுக்கு கேட்க முடியும். வா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவனுக்கு வான்னு கேட்காது, ஒருவேளை ஆ அப்படின்னு கேட்கும். இப்போ இந்த ஊமையனை நீங்கள் கவனிக்கும் பொழுது 2 விதமான ஊமையர்கள். ஒரு ஊமை எப்படி இருப்பாங்க? நாக்கு இல்லாத ஊமையர்கள். நாக்கு ஒருவேளை அறுபட்டிருக்கலாம், அல்லது நாக்கு செயலிழந்து போயிருக்கலாம், அல்லது பேச்சு இல்லாத அளவுக்கு தகுதி இல்லாத ஒரு நாக்காக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் எவ்வளவுதான் கேட்டாலும் பேச முடியாத ஒரு ஊமையர்கள். ஆனால் இங்கு இருக்கிற ஊமை எப்படிப்பட்டவன்? செவிடனாகிய ஊமையன். ஆகவே கம்ப்ளீட் டம்பா இருக்கலாம், அல்லது கொஞ்சம் கேட்கிறவனா இருக்கலாம். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கேட்கறதுனால அப்படிப்பட்ட அந்த ஸ்டைலை மாத்திரம் அவன் வாங்கி கொண்டு அவன் பேசுகிறான். இப்போ ஒரு வா அப்படின்னு சொல்கிற அந்த பதத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அவனுக்கு வா அப்படின்னு ஃபுல்லாக கேட்டிருக்காது, ஆ அப்படின்னு கேட்கும். நிறைய ஊமையர்கள் நான் பார்ப்போம், அவங்க சத்தம் போடுவாங்க, வித்தியாசமாக சத்தம் போடுவாங்க. ஆனால் அவ்வளோதான் அவங்க கேட்குறாங்க, எவ்வளவு அவங்க கேட்குறாங்களோ அதுதான் வெளியே வருது. இப்போ இந்த இடத்துல பார்க்கிறது கொன்னை வாயுடைய ஒரு செவிடன். எப்பேற்பட்ட அந்த ஒரு பதத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது அவன் என்ன கேட்குறானோ அதுதான் வெளியே கொண்டு வர்றான். அவன் ஒருவேளை பாதி கேட்டிருக்கலாம், பாதி தான் அவன் யூஸ் பண்ணுறான். அவனை பொறுத்த வரைக்கும் அது சரி, நான் இவ்வளோதான் கேட்குறேன், நான் இவ்வளோதான் பேசுகிறேன். அவன் நிச்சயமாக சரியாகத்தான் நான் பேசுகிறேன் என்று நினைத்து கொண்டிருக்க முடியும். காரணம், அவ்வளோதான் அவனுக்கு கேட்குது. அதே மாதிரி தான் நிறைய விஷயங்களில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறது, நமக்கு என்ன கேட்குதோ அல்லது நமக்கு எது சரின்னு படுகிறதோ அதை நாம் செய்து கொண்டிருக்கக்கூடியதாக இருந்தால், ஆனால் உலக அளவில் பார்க்கும் பொழுது ஒரு கொன்னை வாயுடையவனாய் நாம் மாறிவிடுகிறோம். முழுமையான வார்த்தை அல்ல, முழுமையான அர்த்தம் அல்ல, அரைகுறையாய் கேட்டு அல்லது அரைகுறையாய் புரிந்து கொண்டு கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை போல. அவன் கேள்வி கம்மி, கேள்வினா கொஸ்டின் இல்லை, ஹியரிங், கேள்வி கம்மியாக இருக்கிறது, அதற்கேற்ற அவுட்புட் அவனுக்கு இருக்கிறது. கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கும் பொழுது சில நேரத்தில் ஒன்லி ரேடியோ மெசேஜஸ் அல்லது ஒன்லி டிவி மெசேஜஸ் அல்லது ஒன்லி ஒரு பர்டிகுலர் ரேஞ்சை மாத்திரம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது யானையை தடவி பார்த்த குருடனை போல நாம் இருக்கிறோமா, அல்லது உண்மையாகவே நாம அல்லது ப்ராப்பராக எக்ஸாமின் பண்ணி ஒரு யானை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிருக்கிறோமா? அது ஒரு கம்ப்ளீட்னஸை நம்ம கொண்டு வருகிறது. கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள், கேள்விகள் இருக்கிறது. ஏன் முதலாவது அந்த கிரௌடை விட்டு அவர் வெளியே கொண்டு போக வேண்டும்? ஒரு இயேசு கிறிஸ்து, எல்லாரும் முன்னாடியும் அற்புதங்களை செய்து கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து தான், ஏன் இந்த இடத்துல மாத்திரம் அவனை ஒரு தனியாக ஒரு கிரௌடை விட்டு கொண்டு போகணும்? ஏன் அந்த இடத்துல செஞ்சுருக்க கூடாது? உடனே அந்த இடத்துல இருந்தே அவர் செஞ்சிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்குமே. இப்படிப்பட்ட நிறைய கேள்விகள். அடுத்தது, அவர் சொன்னாலே அற்புதங்கள் நடந்திருக்க வேண்டும், நடந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதம் உள்ள ஒரு தேவன், அதிசயம் உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், அவர் ஏன் காதிலே கையை வைக்க வேண்டும்? இன்னத்திற்கு உமிழ வேண்டும், துப்ப வேண்டும். எதற்காக துப்ப வேண்டும்? அவருடைய நாக்கை ஏன் தொட வேண்டும்? இவ்வளவுலாம் அந்த ஒரு எக்ஸசைஸ் அங்கே நடந்திருக்கு. இதெல்லாம் நமக்கு ஒரு கேள்வியை நாம் டெவலப் பண்ணும் பொழுது தான் அதற்கான பதில்கள் நமக்கு கிடைக்கிறது. வெறுமையாக வாசிட்டு போயிருப்போம் அநேக தடவை. ஆனால் இது ஏன் எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்க வேண்டும்? மார்க் ஏன் அதை, இந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் மார்க் ஏன் இதை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு பதில் இன்றைக்கு நாம பார்க்க போறோம். முதலாவது 32வது வசனத்தில் நீங்க பார்க்கும் பொழுது, அவன் எப்படிப்பட்டவன்? கொன்னை வாயுடைய ஒரு செவிடன். கொன்னை வாயுடைய ஒரு செவிடனா இருக்கிறதுனால ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு விளக்கம்
மார்க்கு அல்லது மார்க்குக்கு சொல்லப்பட்ட இந்த பதத்தை வைத்து வேதாமத்தில் நாம் விளக்கத்தை வேற எங்கும் பார்க்க முடியாது. ஆனால் ஒருவேளை இந்த கொன்னை வாயுடைய செவிடனாய் இருப்பதனாலே கிரௌடில் இருக்கக்கூடிய வார்த்தைகளினாலே அவன் குழம்பி போய் விடாதபடிக்கு, அல்லது எல்லாரும் சேர்ந்து அவ்வளோ பெரிய ஒரு கிரௌடெல்லாம் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பேசி கொண்டிருக்கிற அந்த வார்த்தைகளிலே இவனுடைய செவி, இவனுடைய ஹியரிங் பவர் அல்லது இவனுடைய கான்சன்ட்ரேஷன் கன்ஃபியூஸ் ஆகிவிடாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் கவனித்து அவன் கேட்க வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ ஒருவேளை அவனை தனியாக கொண்டு போயிருந்திருக்கலாம். அதான் என்னால் நாங்கள் கவனிக்க முடிகிறது. தனியாக கொண்டு போக வேண்டிய அவசியம் 2 இடத்துல நம்ம பார்க்கணும். ஏன் அதை நான் சொல்றேன்னா, இதே மார்க் 8வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 23வது வசனத்தை வாசிங்க. அங்கேயும் கிராமத்துக்கு வெளியே கொண்டு போறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா 22வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொள்கிறார்கள். ஒரு குரூப் வருது, குரூப் வந்து அவனை கொண்டு வர்றாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் அல்லது ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். அதற்கான பதில் நமக்கு கடைசியாக நான் சொல்ல போயிடுறேன். அப்போ இவனை தனியே கொண்டு போக வேண்டியது, ஒருவேளை அவன் இயேசு கிறிஸ்துவை உன்னிப்பாய் கவனிக்க வேண்டும், சரியாய் அவன் கேட்க வேண்டும், குணம் அடைந்த உடனேயே முழுவதுமாய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அவன் கேட்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கமாய் ஒருவேளை இருந்திருக்கலாம். அது முதலாவது. இரண்டாவதாக நடக்கக்கூடிய காரியம், அவனுடைய காதுகளை அவர் தொடுவதை நாம் பார்க்க முடியும். 33வது வசனத்தில் பாருங்க, தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைக்கிறார். எதற்காக காதில் வைக்க? சும்மா சொல்லி இருந்திருக்கலாமே, காதில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எப்பவுமே நீங்கள் பாருங்க, காது 2 காதையும் நீங்கள் மூடிட்டீங்க அப்படின்னா ஒரு 100% வாய்ஸை நீங்கள் பிளாக் பண்ணவே முடியாது. வாய் வழியாக நம்ம வாய் வழியாக சவுண்டு கேட்க தான் செய்யும், கண்கள் வழியாக சவுண்டு உள்ளே போக தான் செய்யும். ஆனால் காதுகளை அடைக்கும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு அட்டென்ஷன் நமக்கு கிடைக்கும். காதுகள் நீங்கள் அடைச்சி பாருங்க, கம்ப்ளீட் ஒரு 0 சவுண்டு நீங்கள் சொல்லவே முடியாது, கண்டிப்பாக கேட்க தான் செய்யும். எவ்வளோதான் நீங்கள் காது அடைச்சாலும் அடுத்தவங்க பேசுகிறத கேட்கும். தண்ணிக்கு உள்ளார நீங்கள் முழுகி நிற்கும் பொழுது கூட வெளியே பேசுகிறவங்களுடைய சவுண்டு நமக்கு கேட்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு புலன்கள் நமக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவனுடைய காதுகளை அடைக்கிறார். அவனுடைய அட்டென்ஷனை வாங்குவதற்காக இருந்திருக்கலாம். அவன் கவனிக்க வேண்டும், அவனுக்கு பார்வை இருக்கிறது, இவர் தான் செஞ்சிட்டு இருக்கிறாருன்ற பார்வை இருக்கிறது. ஆனால் வார்த்தைக்கு அங்கே முக்கியம் கொடுக்கப்படுகிறது. தேவன் பேசுகிற வார்த்தை, இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, அவர் பேசுகிற வார்த்தை அவன் கவனிக்க வேண்டும், அவருக்கு அவன் அட்டென்ஷன் கொடுக்க வேண்டும். ஒருவேளை அநேக ஜனங்கள் கொண்டு வந்திருக்கலாம், அவனுடைய பெரியப்பாவும் சித்தப்பாவும் நண்பர்களும் அவனை கூட்டு வந்து இயேசு கிறிஸ்துட்ட கொடுத்துருக்கலாம். அவங்க சொன்னதுனால இயேசு கிறிஸ்து அவரை குணமாக்குனாருன்னு சொல்லி நாளைக்கு அவங்க 4 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் அவனுக்கு கொடுத்துருந்துருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அவனை தனியே கொண்டு வருகிறார், அவனுடைய காதுகளை அடைக்கிறார். அடைத்து அவர் செய்யக்கூடிய சம்பவத்திற்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது பாருங்க. கடைசி வசனம், எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த இம்பார்ட்டன்ஸ் அங்க பாருங்க. எல்லாவற்றையும் எப்படி செய்கிறாராம்? நன்றாய் செய்தார். அப்போ தனியா கூட்டிட்டு போய் அவனுக்கு கொடுத்த அந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டார். உடனே ஒரு 2 செகண்ட்ல அவனுக்கு குணப்படுத்தியிருக்க முடியும், ஆனால் 2 செகண்ட்ல குணப்படுத்தல. சில ஸ்டெப்ஸ் அவர் எடுக்கிறார். எடுத்ததுனால இந்த எல்லா ஜனங்களும் அவனை கவனிக்க முடிந்தது. ஒருவேளை அந்த கூட்டத்துக்கு உள்ளார இருந்து அவனுக்கு குணப்படுத்தி இருந்தாருன்னு சொன்னால் இமிடியேட்டா அவரை சுற்றி இருந்த ஜனங்கள் மாத்திரம் பார்த்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து தனியே வெளியே வருகிறார். வெளியே வரும் பொழுது அந்த கூட்டம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை பார்த்திருக்க முடியும், கூட்டம் முழுவதும் அந்த செவிடனை பார்த்திருக்க முடியும், கூட்டம் முழுவதும் இயேசு கிறிஸ்து செய்த சம்பவங்களை பார்த்திருக்க முடியும். ஆகவே அவர்கள் கவனிக்க முடிந்தது. அவர்கள் சொல்கிறார்கள், எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் செய்தார், ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்படக்கூடிய சம்பவத்தை நோட்டிஃபை அல்லது கவனிக்கிற அளவுக்கு செய்வதற்கு அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அதை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று தான் நான் சொல்ல வேண்டும். முதலாவது சம்பவம் அவரை வெளியே கொண்டு வருகிறார், இரண்டாவது அவனுடைய காதுகளில் வைக்கிறார், மூன்றாவது என்ன பண்றாரு? உமிழ்கிறார். உமிழ்ந்து என்று சொல்லி பார்க்கிறோம். உமிழ்ந்து என்ன? ஸ்பிட்டிங் என்று ஆங்கிலத்தில் பார்க்கிறோம். யூஸ்வலாக நம்ம இதை கவனிக்கும் பொழுது நம்ம என்ன நினைப்போம்? துப்பி இருப்பாரு, முகத்தில் துப்பி இருப்பாரு அல்லது வாயில துப்பி இருப்பாரு. நம்ம எப்படி நினைப்போம்? அதை உமிழ்ந்து அப்படின்னா என்ன நினைப்போம்? நம்ம என்ன மனசுல இருக்கு? இது வரைக்கும் நம்ம எப்படி நினைச்சிருக்கோம் அல்லது எப்படி நம்ம புரிந்திருக்கிறோம்? அதை உமிழ்ந்து அவருடைய நாவை தொட்டு அப்படின்னா என்ன? ஏதாவது ஃபீட்பேக் வரணும். ஏன்னா
சொல்லுங்க. இல்லை எப்படி இருந்தாலும் அவரு நம்ம வந்து உமிழ்ந்து அப்படின்னு சொல்லுகிற காரியங்களை கவனிக்கும் பொழுது உமிழ்ந்து அவனுடைய நாவை தொடுகிறார். அதாவது அவருடைய எச்சை எடுத்து, அவருடைய எச்சிலை எடுத்து, சலைவாவை எடுத்து அவருடைய நாக்கில் தொடுறாராம். அவருடைய எச்சை எடுத்து அவருடைய நாக்கில் தொடுறார். சில நேரம் அந்த சின்ன பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நம்மளுடைய அன்பு நிமித்தமாக அந்த பிள்ளைகளுடைய எச்சை நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ஒரு அன்பு, அந்த பிள்ளைகளுடைய அன்பு அங்கே இருக்கிறது. அவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து பர்சனலாக அவருடைய ஒரு சரீர பிரகாரமான இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷனை அங்கே ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவோ என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய சலைவாவை எடுத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு அதில் வைக்கிறதை நாம் கவனிக்க முடியும். இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவனுக்கு கொடுக்கறதுனால அவனை குணப்படுத்தலாம் ஈஸியாக. அவனை குணப்படுத்துகிற ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு வார்த்தை சொல்ல குணப்படுத்தி போயிருக்கலாம், அல்லது அவர் நினைச்சிருந்தாலே குணப்படுத்தியிருந்திருக்கலாம். ஆனால் இவ்வளவு செயல்பாட்டை செய்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த க்ரௌடு ஃபுல்லாக கவனிக்க வேண்டும், க்ரௌடு ஃபுல்லாக அவருடைய அட்டென்ஷன் கிடைக்க வேண்டும். தனியாக கொண்டு போய் இவ்வளவும் செய்கிறார்னா நன்றாய் செய்தார் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் வேணும். அவர் தன்னை பாராட்டிக்கிறதுக்காக இல்லை, அந்த ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும். யாரோ ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சம்பவம் மாத்திரம் இல்லை. என்னத்துக்கு சபையில் வந்து சாட்சி சொல்கிறாங்க, என்னத்துக்கு சபையில் சாட்சி சொல்வதற்கு அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த சில சம்பவங்கள் மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்க வேண்டும். தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடத்தின சில காரியங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை வந்தால் நிச்சயமாய் தேவன் இதை எடுத்து போடுவதற்கு அவர் வல்லமை உள்ளவர் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியம். அப்போது தனியாக கொண்டு வந்து இவ்வளவு ஸ்டெப்ஸை எடுத்து அதை செய்யும் பொழுது நன்றாய் செய்தார், ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற ஒரு ஜனம் அந்த இடத்துல உருவாகிறது என்று நாம் பார்க்க முடியும். நாவை எடுத்து அதை தொட்டு அவனுடைய நாவிலே வைக்கிற இந்த சம்பவத்தை நாம் பார்க்கலாம். யோவான் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 9:6. இங்க ஒரு சம்பவத்தையும் பார்க்கிறோம். தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி. அவர் இருக்கக்கூடிய அந்த 3.5 வருடங்கள்ல அவர் செய்கிற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அவ்வளோ அருமையான ஒரு இம்பார்ட்டன்ஸை வைத்து அவர் செய்யக்கூடிய சம்பவங்களை நாம் இங்கே படித்து கொண்டிருக்கிறோம். இந்த செவிடன் ஆகிய இந்த கொன்னை வாயனை தனியாக கொண்டு போகிறார், உமிழ்கிறார், நாவை தொடுகிறார். அடுத்த சம்பவம் என்ன நடக்குது? வானத்தை அண்ணார்ந்து பார்க்கிறார். அநேக இடங்களிலே புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் செய்து முடித்தவுடன் ஜனங்கள் வானத்தை பார்த்து பிதாவை ஸ்தோத்திரித்தார்களாம், பிதாவை கனம் பண்ணினார்கள், பிதாவை ஸ்தோத்திரித்தார்கள் என்று சொல்லி நாம் அதை பார்க்க முடியும். என்ன பண்றாரு இவர்? உடனே வானத்தை அண்ணார்ந்து பார்க்கிறார், லுக்கிங் அப் டு ஹெவன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 34வது வசனத்தில் பார்க்கும்பொழுது வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். காரணம் என்ன? இந்த மனுஷன் கவனித்து கொண்டிருக்கிறான், இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டிருக்கிறான். அவர் காதை அடைக்கிறாரு, உமிழ் நீரை எடுத்து தன்னுடைய நாவை இப்போ தொட்டுட்டாரு. தொட்டதுனால உடனே சுகமாயிருச்சு அப்படின்னு அவன் நினைக்கக்கூடாது. அவருடைய பவர் எங்கிருந்து வருகிறது என்பதை அவன் உணர்ந்திருக்க வேண்டும். அவர் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது தானாய் சொல்லுவது அல்ல. நன்றாக கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது தானாய் சொல்லுவது அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுதும் தானாய் சொல்லுவது அல்ல. எனக்கு இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து வேதத்தில் இல்லாத ஒரு காரியத்தை நான் இன்னைக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னால் சோர்ஸ் தப்புன்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு வார்த்தையை சொல்றார் அப்படின்னா அது எங்க இருந்து இருக்கணும்? நிச்சயமாய் வேதாகமத்தில் இருந்திருக்கணும். அதுதான் நம்ம கொடுக்கப்பட்ட ஆதாரம். பரிசுத்த ஆவியானவர் நான் சொன்னதை உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அப்படிங்கிறது அவருடைய காரியம். இப்போ வேதாகமத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை அவர் நினைப்பூட்டுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் சரியான நேரத்திலே சரியான காரியத்தை நமக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசுத்த ஆவியானவர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ராங் இன்ஃபர்மேஷன் எங்கேயும் வராது. வந்தால் சோர்ஸ் தப்பு, அவ்வளோதான். வந்தால் அது சோர்ஸ் தப்பாக தான் இருக்க முடியும். வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். காரணம் என்ன? தேவனுடைய வல்லமையானது இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பூமிக்கு கொடுக்கப்படுகிறது. அதை அவர் அங்கே அந்த லிங்க் அவர் எஸ்டாப்ளிஷ், அவருக்கு மற்றவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கேட்க வேண்டியவன், கவனிக்கிறவர்கள், தேவன்
அங்கு இருக்கிறார், அவரிடத்திலிருந்து வல்லமை வருகிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு சம்பவத்தை நாம் கவனிக்க முடியும். மார்க் 6வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்க. அங்கேயும் என்ன நடக்குது? வானத்தை அண்ணார்ந்து பார்க்கிறார், ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 11:41 வாசிக்கலாம். பாருங்க, அவர் என்ன பண்றாரு? கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். பிதாவே என்று தேவனுடைய சமூகத்தில் நின்று அவர் ஏறெடுக்கிற காரியங்கள். தேவனுடைய கனெக்ஷன் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து இருந்து கொண்டே இருக்கிறது என்கிற அந்த சம்பவத்தை நாம் உணர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒருவர், தேவனுடைய குமாரன். அவர் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்திலே எந்த நேரத்திலையும் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடிக்கு அவர் இருக்கக்கூடிய அந்த ஆட்டிடியூடை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் தேவனுடைய பர்வதத்தை நோக்கி பார்த்து என்னுடைய வல்லமை அங்கிருந்து வருகிறது என்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் அங்கே இருக்கிறதை கவனிக்க முடியும். அடுத்த சம்பவம் என்ன நடக்கிறது? பெருமூச்சு விடுகிறார். பெருமூச்சு எப்போ வரும்? ஆங்கிலத்தில் குரோன் என்று சொல்லுவார்கள். பெருமூச்சு எப்போ வரும்? மூச்சு விட முடியாத நேரத்திலையா? என்ன பிரதர்? வேதனை நேரத்தில் வரலாம். அதாவது வருந்துற நேரம், கஷ்டப்படுற நேரம், அல்லது இறக்கப்படுற நேரம் ஒரு பெருமூச்சு வரும். அல்லது ஒரு சாதாரண விஷயத்துக்கெல்லாம நீ இப்படி பண்ணுவ அப்படிங்கும் பொழுது நமக்கு பெருமூச்சு வரும். ஒருவேளை ஃபோன் நம்ம முன்னாடியே இருக்குது, அந்த ஃபோனை தேடிக்கிட்டே இருக்கும். ஒரு 2-3 நேரமாக தேடிக்கிட்டு இருப்போம். சில நேரம் பாக்கெட்லேயே வச்சுட்டு தேடிட்டு இருப்போம். கடைசியாக பாக்கெட்டில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய மூச்சு வரும். நம்மளை அறியாமல் ஒரு எக்ஸ்பிரஷன். அது என்னன்னா, இங்கே தானே இருந்துச்சு, இதுக்காக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஒரு சாதாரண விஷயத்துக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன்னு ஒரு பரிதபிக்கக்கூடிய அல்லது தேவையில்லாத ஒரு காரியத்திற்கு வருத்தப்படுகிற, ஒரு பாரப்படுகிற ஒரு காரியத்திற்கு ஒரு பெருமூச்சு வரும். தேவையில்லாத ஒரு இதுக்கெல்லாம போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. ஒரு வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 21 எசேக்கியேல் 21:6-7. என்ன சொல்றாரு? ஒரு வருத்தம் வரும் பொழுது, ஒரு ஏமாற்றம் இருக்கும் பொழுது, தேவையில்லாத காரியம் நடக்கும் பொழுது ஒரு பெருமூச்சு. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அங்க நிற்கிறார். தேவனுடைய வல்லமை அங்கு இருக்கிறது. தேடிக்கொண்டு இலகுவாக எடுக்க வேண்டிய ஒரு சம்பவத்தை இவர்கள் கஷ்டப்பட்டு அவருடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய ஒரு காரியம். இலகுவான, உனக்காகத்தானே நான் இவ்வளோ நாள் நிற்கிறேன், உனக்காகத்தானே நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன், உனக்காகத்தானே நான் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறேன், உங்களை ரட்சிப்பதற்காகத்தானே நான் உலகத்திற்கு வந்திருக்கிறேன். எவ்வளோ ஒரு ஆதங்கப்பட்டு அவர் அலைந்து கொண்டு அந்த ஏரியாவெல்லாம் அவர் சுற்றி பிரசங்கம் பண்ணி கொண்டு தேவனுடைய வல்லமை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்கிற வேளையில ஒரு சாதாரண விஷயத்து அவர்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே என்கிற ஒரு இரக்கம், அதை பார்த்து ஒரு பிட்டி என்று சொல்கிறோம், ஒரு இரக்கப்படுகிறார். அதனால ஒரு பெருமூச்சு விடுறாரு. வானத்தை அண்ணாந்து பார்க்குறாரு, பெருமூச்சு விடுறாரு. விட்டுட்டு எப்பத்தா அப்படிங்கிறாரு. எப்பத்தா அப்படின்னா என்னது? திறக்கப்படுவாயாக. அந்த வார்த்தையை அந்த சில நேரங்களில் அந்த உண்மையான அந்த ஆக்சுவல் பதங்களை உபயோகப்படுத்தும் பொழுது அதற்கான இம்பார்ட்டன்ஸ் அங்கே கிடைக்கிறது. அதை மொழிபெயர்க்கும் பொழுது ஒருவேளை அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் குறைந்து விடும். அப்போ எப்பத்தா அப்படிங்கிற அந்த வேர்டை உபயோகப்படுத்தி மார்க் எழுதுகிறாரு. அவர் சொல்றாரு, நீ வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார், பெருமூச்சு விடுகிறார், எப்பத்தா அப்படின்னு சொல்லி திறக்கப்படுவாயாக அப்படின்னு சொல்றாரு. அது உடனே திறக்கிறது. அவன் குணமடைகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். 35வது வசனம், உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் பர்ஃபெக்டா பேசுறானா, செவ்வையாய் பேசினான் என்று சொல்லி நாம் அதை பார்க்கிறோம். உடனே அவன்கிட்ட சொல்றாரு, அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு மார்க்கினுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுக்குறாரு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ஸ். ரோமர்களுக்கு எழுதும் பொழுது அவர்கள் புது
சம்பிரதாயத்தை உள்ள ஒரு ஜனங்கள். இவ்வளவுலாம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணனா தான் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். இதே ஒரு 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 ஸ்டைலிஷான அல்லது இம்பார்ட்டன்ஸான இந்த ஒரு பகுதி மார்க்கில் மாத்திரம் எப்படி நாம் பார்க்க முடியுமோ, அதே போல மார்க் 8வது அதிகாரமும் 8வது அதிகாரம் 22 26 வரைக்கும் உள்ள சம்பவமும் ஒரு ஸ்பெஷலான மார்க்கில் மாத்திரமே சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். இப்படி இந்த ஒரு சம்பவம் மற்ற இடங்களிலே இவ்வளோ ஒரு தெளிவாக சொல்லப்படாத ஒரு சம்பவமாக இருக்கிறது என்று நாம் பார்க்க முடியும். இந்த 22வது வசனத்தை வாசிக்க. 23வது வசனம். கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் கண்களில் உமிழ்ந்து அவன் கைகளை வைத்து யாரையும் பார்க்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றான். இந்த வசனத்தை கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த 24வது வசனத்தை படிக்கும் பொழுது நமக்கு என்ன மனசுல தோணுது? அவன் இஸ் நாட் அ பார்ன் பிளைண்ட், அதாவது பிறவி குருடனா இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. பிறவி குருடனா இருந்திருந்தான்னு சொன்னால் மனுஷர் எப்படியா இருந்திருப்பாங்க, மரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிந்திருக்காது. அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன். அதை பார்க்கிறதுக்கு அவன் கேட்கிறாரு, என்ன தெரியுதா அப்படின்னும் பொழுது அவன் அப்படியே பார்க்குறான். மரங்கள் மாதிரி எல்லா மனுஷன் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவனுக்கு மரம் தெரிஞ்சிருக்கு, மனுஷன் தெரிஞ்சிருக்கு, இவ்வளவும் பார்த்துருக்கான். அவன் பார்ன் பிளைண்டாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து செய்த சம்பவங்கள் வேறொரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. ஏன் அவனுடைய கண்களிலே உமிழ வேண்டும், அவன் மேல் கைகளை வைத்து எதையாகலும் காண்கிறாயா அப்படின்னு கேட்டால் ஒருவேளை என்ன சொல்கிறாங்க, இந்த இடைப்பட்ட காலங்களிலே பிளைண்ட் ஆகிறவங்க அல்லது கண்களிலே இப்போ தான் நமக்கு நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, மெடிசின்ஸ் இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குது. ஆனால் இந்த கண்களில் நம்ம க்ளீன் பண்ணாமல் அப்படியே நீங்கள் விட்டுட்டு கொஞ்சம் நோவு வர கண் எப்படி இருக்கும்? இந்த மெட்ராஸ் ஐ வந்தால் கண் எப்படி இருக்கும்? கம்ஸ் ஃபார்ம் ஆகி சடம் பிடிச்சி அப்படியே ஃபுல்லாக மூடி இருக்கும். அப்படியே இந்த கம் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி அப்படியே ஒட்டியிருக்கும், கண்ணு திறக்க முடியாத அளவுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை அவர் அந்த உமிழ்ந்து அதை லூப்ரிகேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சம்பவம். எப்படி இருந்தாலும் அதை அவர் திறப்பதற்கு ஒரு அட்டென்ஷனை, க்ரௌடோட அட்டென்ஷனை அவர் கொண்டு வருகிறார். முதலாவது அவன் பார்க்கிறான். இல்லைன்னா இயேசு கிறிஸ்துனுடைய அந்த செயல்பாடுகள் அவனுக்கு முழுமையாய் கிடைத்திருக்க வேண்டும். உடனே அவனுக்கு முதல்ல பாதியும் அடுத்தது ஃபுல்லும் கொடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து கிடையாது. அவர் கொஞ்ச நாள் குணமாயிருக்கு, லேசாக 10% குணமாயிருக்கு பிரதர், இன்னும் நல்லா ஜெபம் பண்ணுங்க, இன்னும் நல்லா ஜெபம் பண்ணுங்க, இப்போ 20 குணமாயிருக்கு, இன்னும் நல்லா ஜெபம் பண்ணுங்க, 30 குணமாயிருக்கு, இன்னும் நல்லா ஜெபம் பண்ணுங்க, 50 குணமாயிருக்கு அப்படிங்கிற இயேசு கிறிஸ்து கிடையாது. அவர் சொல்லிட்டு போனார்னா அதோட அற்புதம் தான். சொல்லிட்டு போனால் அது நிச்சயமாக நடந்திருக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்கறது இயேசு கிறிஸ்துவின் இடத்துலேருந்து வர்றதில்ல. நம்மளுடைய ஃபிசிக்கல் கண்டிஷன், நம்ம மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம், அந்த மருந்து ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கு, இதில் ஒரு பக்கம் நம்பிக்கை. இயேசு கிறிஸ்துனுடைய கையிலேருந்து வரக்கூடிய வல்லமை அப்படி கிடையாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றதெல்லாம் கிடையாது. அவர் கொடுக்குற வல்லமை அவர் சொன்னால் அது நடக்கணும். இங்கே என்ன சொல்கிறாரு, அவர் உமிழ்ந்து அவர் மேல் கைகளை வைத்து எதையாலும் காண்கிறாயா என்று கேட்கும் பொழுது அவன் மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன்னு சொல்கிறான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்கிறார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான்னு சொல்லி பார்க்குறோம். ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளை இயேசு கிறிஸ்து செய்யும் பொழுது ஒவ்வொரு விதமான லெசன்ஸை நமக்கு அவர் கொண்டு வருகிறார். ஒவ்வொரு விதமான ஒரு பாடங்கள் நாம் அதை படித்து கொண்டு வருகிறோம். இந்த சம்பவம் மார்க்கில் மாத்திரம் நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தது மார்க் 10வது அதிகாரம் 13 14 முடிய உள்ள சம்பவங்களை வாசிக்கலாம். சரி, இதே வசனம், இதே சம்பவம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 13 14 15 வாசிக்கலாம். மத்தேயு 19 சாப்டர் 19 13 to 15. சரி, போதும். அடுத்து லூக்கா 18 15 16.
இப்போ மார்க்கு திரும்ப வாசிங்க. மார்க்கு 10வது அதிகாரம் 13-14. மார்க்குல என்ன வித்தியாசம் இருக்கிறது? வெசனம் அடைகிற அந்த சம்பவம், இயேசு கிறிஸ்து வெசனம்னு நம்ம பார்க்குறோம். வெசனம்னா தமிழில் பார்த்த வரைக்கும் வருத்தம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது கோபப்பட்டாராம். இயேசு கிறிஸ்து கோபப்பட்டார் அப்படின்னு சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் நீங்கள் யாராவது ஒருத்தவங்க வாசிங்க. வாசிங்க. இல்லை, அதுக்கு முன்னாடி பாருங்க, அந்த பர்டிகுலர் வெர்ஷன்ல அப்படி சொல்லுகிறது. ஆங்கர்னஸ், அவர் அந்த பர்டிகுலரா வந்து கோபப்பட்டாராம். அவர் வெசனம் அடைகிறார், கோபப்பட்டு சிறு பிள்ளையில வருகிறதுக்கு இடம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பிரஷனை மார்க்கு மாத்திரம் வெளிப்படுத்துகிற காரியத்தை பார்க்க முடியும். சிறு பிள்ளைகள் தேவனுடைய தூதர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நன்மை தீமை அறிகிற வரைக்கும் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு நியாய தீர்ப்பும் கிடையாது. நன்மை தீமை அடைகிற வரைக்கும் அவர்கள் நேரடியாக அவர்களுக்கு தேவனுடைய அனுகிரகம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய தூதர்கள் பரலோகத்திலே இருக்கிறார்கள் என்கிற ஒரு ஒவ்வொருவருக்கும், நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே இருக்கிறாங்க. அப்போ என்ன கோபப்படுறாரு, எப்படி நீ இதை செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆங்கர்னஸை வெளிப்படுத்துகிற அந்த சம்பவம் மார்க்குவில் நாம் கவனிக்க முடியும். அடுத்தது 12வது அதிகாரம் இன்னொரு சம்பவத்தை வாசிக்கலாம். மார்க்கு 12:32-33 வசனங்கள் வாசிங்க. அடுத்த இதே சம்பவம் மத்தேயு 22:35 லூக்கா 10:27 இருக்கிறது. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் வித்தியாசத்தை மாத்திரம் சொல்கிறேன். ஏன் இந்த மார்க்கில் மாத்திரம்தான் இந்த மனுஷன், இந்த வேத பாரகன் எக்ஸ்பிளைன் பண்ணின அல்லது அவன் கொடுத்த கமெண்ட் மார்க்குவில் நாம் பார்க்க முடியும், மற்ற இடத்துல பார்க்க முடியாது. மார்க்கு மாத்திரம் தான் எழுதுகிறார். அதற்கு வேதபாரன் பதில் சொல்கிற அந்த காரியத்தை மார்க்கு மென்ஷன் பண்ணுகிறார். சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. மத்தேயு 22:35 லூக்கா 10:27 இதனுடைய ரெஃபரன்ஸை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 22:35 லூக்கா 10:27. அப்போ மார்க்கு மாத்திரம்தான் அந்த வேத பாரகன் சொல்லுகிற எக்ஸ்பிளனேஷன் அவர் கொடுக்கிறார். மற்ற இடத்துல நம்ம பார்க்க முடியாதுன்னா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவங்க அதை கொடுக்க வேண்டிய காரணம், ஆல்ரெடி அவங்க யூதர்கள் தான், அதனால அவங்களுக்கு அதை திரும்பவும் எம்பசைஸ் பண்ண வேண்டியதில்லை என்று ஒருவேளை விட்டிருக்கலாம். ஆனால் இவர்கள் ரோமர்களாக இருக்கிறதுனால அதை எம்பசைஸ் பண்ண வேண்டிய அவசியம். அந்த வேத பாரகன் சொன்ன அந்த காரியத்தை மறுபடியும் இவர் பிரஸ்தாபப்படுத்தி எழுதுகிற அந்த காரியம், ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறே தேவன் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு கமெண்ட்டை மார்க்கு எழுதுகிறார். சரி, இப்போ ஒரு கேள்வி, வேத பாரகன் அப்படின்னா யாரு? அடிக்கடி படிச்சிருப்போம், வேத பாரகன், நியாயசாஸ்திரி, பரிசேயன், சதுசேயர்கள். வேத பாரகன் அப்படின்னா வந்து வேதத்தை கற்று அறிந்தவர்கள். அப்புறம் நியாயசாஸ்திரினா வாசிங்க. இல்லை, ஓரளவு கரெக்டு தான், அதில் தப்பு இல்லை. இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த மார்க் என்ன சொல்றாரு, இந்த மார்க்கில் மென்ஷன் பண்ணது யாரு? அதற்கு வேத பாரகன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் மத்தேயு 22:35 வாசிங்க. இங்கே சொல்றது யாரு? அங்கே சொல்றது யாரு? வேத பாரகன். இங்கே சொல்றது நியாயசாஸ்திரி. ஆனால் ரெண்டு பேரும் ஒன்று தான். ஆனால் சப்ஜெக்ட் வைஸ் கொஞ்சம் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. சிம்பிளாக சொல்ல போனால் நியாயசாஸ்திரிகள் அப்படிங்கிறவங்க லாயர்ஸ், வக்கீல். எதற்கான வக்கீல் அப்படின்னா நியாயத்திற்கு விளக்குறவர்கள், அதாவது நியாயப்பிரமாணத்தினுடைய வியாக்கியானிகள், நியாயப்பிரமாணத்திற்காக வாதாடுகிற ஒரு நியாயசாஸ்திரிகள், அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தை குறித்து பிரசங்கிக்கக்கூடிய சாஸ்திரிகள். எப்பொழுதுமே வந்து
பக்காவாக லாயர்கிட்ட போய் நீங்கள் எப்படி வந்து வாதிட முடியாதோ அந்த மாதிரி நியாய சாஸ்திரிகள்கிட்ட போய் நீங்கள் போய் நியாயப்பிரமாணத்தை குறித்து வாதிடலாம். அவர்கள் கேள்வியை கேட்கலாம். அது இருக்கக்கூடிய 613 கட்டளையும் மனப்படமாக வச்சு அவங்க எழுதி வச்சு ஜனங்கள் பேசக்கூடிய ஒரு ஜனங்கள். இந்த வேத பாரகர்கள் ஒரிஜினலாக அவர்கள் அந்த ஒரு காலப்போக்கில் மாறின ஒரு சம்பவம் இருக்கிறது. ஒரிஜினலாக இந்த வேத பாரகர்கள் யார் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஸ்கிரைப்ஸ் என்று நம்ம பார்க்கிறோம், அல்லது அவங்க மாநில செயலாளர்கள், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். வேத பாரகர்கள் யார் அப்படின்னா மாநில செயலாளர்கள். முக்கியமான ஒருவேளை நீங்கள் கருணாநிதி வந்து பேட்டி கொடுக்கும் பொழுது நீங்கள் அவருக்கு பின்னாடி ஒரு வயசான ஒருத்தர் உட்காந்துருப்பார், எப்பொழுதும் எழுதிக்கிட்டே இருப்பார். எல்லா பேட்டிலையும் பாருங்கள், கலைஞருக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பார். இதில் ஒரு பியூட்டி என்னன்னா, கலைஞர் வந்து நேரடியாக பேசுறதில்ல, ஒரு நோட் வச்சு தான். அந்த மனுஷனுக்கு அவருடைய லைஃப்பில் நோட்ஸ் வச்சு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர் ஒரு நாளும் ஓப்பனாக பேச மாட்டார். எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்காக இருந்தாலும் நோட்ஸ் வச்சுட்டு அதை எடுத்து தான் பேசுவார். காரணம், அவ்வளவு அவருக்கு அனுபவப்பட்டதுனால. எதையாவது வாயில் விட்டு மாட்டிடக்கூடாது அப்படிங்கிற அனுபவம். எழுதி வச்சு அதை தான் படிப்பார். அதை எழுதி கொடுக்குறதும் இந்த பின்னாடி எழுதிக்கிட்டு இருக்கிற மனுஷன் தான். ஆனால் அதை பேசும்பொழுது திரும்ப உட்காந்து எழுதுவார். ஏன் அப்படின்னா, இந்த கோர்ட்டில் நீங்கள் வந்து வக்கீல் ஒரு பக்கம் அந்த குற்றவாளி நின்று பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் உட்காந்து கடகடன்னு டைப் படிச்சுட்டே இருப்பாங்க ஷார்ட் ஹேண்டில். என்ன பதிவு பண்ணணும், என்ன நடந்தது அப்படிங்கிறத பதிவு பண்ணணும். 4 வருஷம் கழிச்சு இந்த கேஸை திரும்ப எடுக்கிறாங்க அப்படின்னா இவங்க என்ன பேசியிருக்காங்க, இவங்க என்ன கேட்டாங்க அப்படிங்கிற இந்த ரெக்கார்டு அங்கே வரணும். இந்த வேத பாரகர்களுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த செயலாளர்கள் ராஜாவுக்கு இந்த டிசிரீஸ் எழுதுறவங்க. அந்த டிசிரீஸ்னா என்ன இல்லை, அதாவது சட்டங்கள் எழுதுறவங்க அல்லது ராஜாக்களுடைய அந்த லெட்டர்ஸ் வருது பாருங்க, டிக்ளரேஷன். ராஜா அன்னைக்கு சொல்றாரு, நாளைக்கு எல்லாருக்கும் காலையில் 9 மணிக்கு நான் அனௌன்ஸ் பண்ணிடணும், திங்கக்கிழமைலேருந்து இங்கே வெள்ளிக்கிழமை வரைக்கும் எல்லாரும் லீவ் விடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அதை அவங்க உடனே சட்டப்படி அவர் இவ்வளோதான் சொல்லிட்டு போயிருப்பார். வெள்ளிக்கிழமையில் திங்கக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அவங்க திங்கள் ராஜா சொன்னார் திங்கள்னு வெள்ளி லீவ் அப்படின்னு கொடுத்துட முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கிறது. இந்திய கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த ஃபாண்ட்டை தான் யூஸ் பண்ணணும், ஒரு லெட்டரில் இத்தனை லைன் தான் எழுதியிருக்கணும், ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் ஒன்றரை சென்டென்ஸ் கேப் இருக்கணும், இந்த மாதிரியான ஃபாண்ட் சைஸ் இருக்கணும், ஒரு பக்கத்தில் இத்தனை வேர்ட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சட்டம் இருக்கிறது. அதனால தான் பத்திர எழுத்தாளர்கள் தனியாக உட்காந்துருப்பாங்க. அதை எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா தமிழா அப்படின்னு நமக்கு தெரியாது, வித்தியாசமாக இருக்கும். அது ரூல். கவர்மெண்ட்னா இந்த ஃபாண்ட்டில் இருக்கணும், இந்த சைஸில் இருக்கணும், இந்தந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஃப்ரம் இருக்கணும், அதில் வந்து இந்த கண்டென்ட்ஸ் இருக்கணும்னு ரூல் இருக்கிறது. இந்த வேத பாரகர்கள் இந்த ராஜாக்களுக்கு எழுத்தாளர்களாக இருந்தவர்கள். அதை ப்ராப்பராக எழுதி அதை கொண்டு போகிற அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த ஸ்கிரைப்ஸாக ஆரம்ப காலத்தில் இருந்தவர்கள். ஆரம்ப காலத்தில் ராஜாக்கள் ஏற்படுத்தினது யாரு? தேவனை ஏற்படுத்தினார். அப்படிப்பட்ட தேவனுடைய மனிதன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் வைக்கப்பட்ட அந்த ராஜாவுக்கு உதவியாளனா இருந்தது இந்த வேத பாரகர்கள். ஒரு வசனத்தை வாசிங்க, எரேமியா 36:4. அவன் வாய் சொல்ல ஒரு புஸ்தக சுருளில் எழுதுகிறான். ராஜாக்களுக்காகவோ அல்லது பெரிய பெரிய ஜனங்களுக்காகவோ அல்லது தீர்க்கதரிசிகளுக்காகவோ முக்கியமான நபர்களுக்கு ஒரு செக்ரட்டரி போல மற்ற ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை எடுத்து செல்கிற ஒரு ஜனமாக, ஒரு மனுஷனாக இந்த வேத பாரகர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தார்கள். அப்படிதான் எஸ்ராவும் அப்படிதான். ஹி இஸ் ஆல்சோ எ ஸ்கிரைப். எஸ்ரா 7வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது அதிகாரம் 11வது வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். நான் வேகமாக போகிறேன். இப்போ இந்த எஸ்ராவும் ஒரு வேத பாரகன். ஆனால் நாள் அடைவில் என்ன நடந்தது? இந்த இண்டிபெண்டன்ஸ் அவங்களுக்கு போனது. அவர்கள் சுதந்திரத்தை இழந்தார்கள். ராஜாக்கள் அழிக்கப்பட்டார்கள். ரோமருக்கு கீழே அவர்கள் அரசாங்கம் வந்தது. மற்ற பெலிஸ்தியர்களுக்கு கீழே அவர்களுடைய ராஜாங்கம் வந்தது. அடிமையாய் வாழ நேரிட்ட பொழுது அவர்களுக்கு ராஜாவோ தீர்க்கதரிசியோ இல்லாத காலத்தில் வேத பாரகர்களுடைய வேலை என்னவா இருந்தது என்று சொன்னால், யார்கிட்ட போய் நோட்ஸ் எடுக்கிறது? யாருமே கிடையாது. அப்போ என்ன பண்ணாங்க? ஆட்டோமேட்டிக்காக சட்டத்திட்டத்தை எடுத்து ஜனங்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் அவர்கள் தங்களுடைய வேலையை மாற்றுகிற ஒரு சம்பவம் அங்கு நடந்து வருகிறது, நிறைவேறுகிறது. ராஜாக்களுக்கு பின்னதாய் உட்கார்ந்து
ராஜ வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் அல்லது தீர்க்கதரிசி வார்த்தையை எழுதி ஜனங்களுக்கு சொல்லி கொண்டிருந்த இந்த வேத பாரகர்கள் நாளடைவில் அவர்கள் அந்த இண்டிபெண்டன்ஸ் போனதுக்கு பின்னதாக, ராஜாங்கம் போனதுக்கு பின்னதாக, அரசாங்கம் அடிமைத்தனத்துக்கு உள்ளதாய் மாறினதுக்கு பின்னதாக இவர்கள் சட்டத்திட்டங்கள், தேவனுடைய சட்டத்திட்டங்களை வாசித்து அதை எழுதி மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக அவர்கள் உருமாறுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இந்த எஸ்ரா 7வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். பார்த்தீங்களா, தேவனுடைய அருள், கர்த்தர் அருளிய மோசையின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகன், அந்த ஒரு டியூ கோர்ஸில் அது அந்த ஒரு அந்த மாற்றங்கள் நடந்து வருகிறதை நம்ம கவனிக்க முடியும். இப்போ வேத பாரகர்கள் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லுகிற ஒரு ஜனங்களாய் இருந்தார்கள். நியாய சாஸ்திரிகள், அந்த ஒரு லாயராக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க முடியும். பரிசேயர்கள் உங்களுக்கு தெரியும், சதுசேயர் யார் என்று தெரியும். இந்த வேத பாரகர்கள் வர்றதுனால நான் அதை சொல்ல முற்பட்டேன். அடுத்தது மார்க் 14வது அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிக்கலாம். மார்க்குவுக்கு அந்த நம்ம பார்த்தது மாதிரி அந்த ஸ்பெஷாலிட்டி, துல்லியத்தன்மை இருப்பது இங்கேயும் ஒரு வித்தியாசத்தை நாம் காண முடியும். மற்ற 4 சுவிசேஷ புஸ்தகங்களிலும் இல்லாத ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கிறது. என்ன இன்ஃபர்மேஷன்னா, 2 தடவை சேவல் கூவும், அப்பொழுது நீ 3 தடவை மறுதளிப்பாய் அப்படிங்கிற அந்த கவுண்ட் மார்க்கில் மாத்திரம் தான் நம்ம பார்க்க முடியும். என்ன சொல்றாரு பாருங்க, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய். ஆல்ரெடி சொல்லிட்டார், நீ இப்படி பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, நான் என்ன பண்ணாலும் சரி, நான் அதை மாத்திரம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாரு. இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கிறார். மத்தேயு 26:34 வாசிங்க. அங்க ஒன்லி சேவல் கூவுகிறது, அவ்வளவுதான். அங்க மத்தேயு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நீ 3 தரம் மறுதளிப்பா என்கிறத இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது. ஆனால் சேவல் எத்தனை தடவை கூவுது அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் அங்க அவர் கொடுக்கல. அதே மாதிரி லூக்காவிலையும் 22வது அதிகாரம் 34வது வசனத்திலையும் அதே மாதிரி தான் பார்க்க முடியும். யோவான் 13வது அதிகாரம் 38வது வசனத்திலையும் அந்த ஒரு காமன் இன்ஃபர்மேஷனை தான் பார்க்க முடியும். ஏன் இதற்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுக்குறாரு அப்படின்னா, 2 முறை சேவல் எத்தனை தடவை கூனா நமக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைப்போம். 2 வார்னிங் கிடச்சிருக்கு அவருக்கு. 2 வார்னிங் அவருக்கு கொடுக்கப்பட்டது. நீ மறுதளிக்க போற, 3 தடவை நீ மறுதளிக்க போற, அதுக்கடையில் உனக்கு 2 தடவை உனக்கு சேவல் கூவ போகுது. நம்ம வாழ்க்கையில் சேவல் டெய்லி கூவிக்கிட்டே இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வாரமும் கூவிக்கிட்டே இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தடவையும் எஸ்எம்எஸ்ல சொன்னாலும் சரி, நேரடியாக சொன்னாலும் சரி, நமக்கு உணர்வு அடைவதற்கு நமக்கு சங்கடமா இருக்கு. பேதுருவுக்கு 2 தடவை கூவ போது, நீ 3 தடவை மறுதளிக்க போறாய் அப்படின்னாரு. 2வது தடவை கூவுன உடனே அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஆகா இயேசு கிறிஸ்து சொன்னாருன்னு. இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, நியாயம் தீர்க்க போகிறார், தன்னுடைய ஜனங்களை சேர்க்க போகிறார், வலது பக்கம் இடது பக்கமா பிரிக்க போறாரு, நித்திய அக்னியில போட போறாரு, நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம அனுப்ப போகிறார், நமக்கு ஒரு தனியான ஒரு பிரதேசத்தை ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிற அநேக வீடுகளை, வாசஸ்தலங்களை நமக்கு உண்டாக்கி வைக்கிறாரு, நன்மையான நித்திய காலமாய் நாம் வாழப் போகிறோம். இவ்வளவுலாம் யாருக்கு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு, காலங்காலமா கிறிஸ்தவனா வர்றவனுக்காகவோ அல்லது வழிமுறையாக நாங்கள் பைபிளை படிக்கிறதுனாலேயோ அல்லது வாரம் நான் ஒழுங்கா சபையில நான் இருப்பதுனாலேயோ அல்லது ஒழுங்கா காணிக்கை கொடுப்பதுனாலேயோ அல்லது ஒழுங்கா தசமபாகம் செலுத்துவதனாலேயோ அல்லது யாருக்குமே எந்த தப்பும் பண்ணாம நான் உண்மையா ஜீவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலேயோ நான் பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, பல தடவை நமக்கு எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில சேவல் கூவி இருக்கிறது. நாம ஒரு சின்ன சம்பவத்துக்கு கீழ்ப்படிவதற்கு எவ்வளவு சங்கடப்படுறோம், எவ்வளவு பொய் காரணங்களை சொல்றோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நின்னார் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் அவரோட நம்ம போக போறோம்? நமக்கு எப்படி அதை தோண முடியும், கவனிக்க முடியுமா அப்படின்னா, ஒவ்வொருடைய உள்ளத்திற்கும் அது தெரியும். இது லெட்ஸ் நாட் டேக் திஸ் திங்ஸ் as granted. ஏதோ ஒரு இவ்வளோ நாள் இருந்தோமே, அவர் ஒரு கரிசனை பார்ப்பார் அப்படின்னு அங்கே வேலையே கிடையாது. இதுவரைக்கும் லாயராக இருந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பிலே
அவர் ஜட்ஜாக இருப்பார். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் லாயராய் இருந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து எனக்காக உங்களுக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். தப்பு பண்ணுற எல்லா வண்டவாளமும் அவருக்கு தெரியும். ஒவ்வொரு வண்டவாளமும் இயேசு கிறிஸ்துக்கு தெரிந்ததுனால தான் அவர் பரிந்து பேசி நியாயம் நமக்கு வந்து விடாதபடிக்கு, நியாய தீர்ப்பு நமக்கு இந்த உலகத்திலே வந்து விடாதபடிக்கு அநியாயம் பண்ணியிருக்கிற பொழுதிலும் நாம் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அங்கிருந்து நமக்காக ஜட்ஜிட்ட போய் உட்காந்து வேண்டாம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னு அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு. ஆனால் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். அதை நான் டீட்டெயிலாக போக விரும்பலை. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த ராஜ்யத்தை எடுத்து தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவே அவர் நியாயாதிபதியாக உட்கார வைக்கிறாராம். அன்னைக்கு நீங்கள் போய் பார்க்கலாம், ஆகா இவ்வளோ நாள் எனக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறவர் எனக்காக இன்னைக்கும் அவர் பரிந்து பேசுவார். இல்லை, அன்னைக்கு அவர் வேலையை கரெக்டாக செய்வார். இவ்வளோ நாள் நீ இவ்வளோ தப்பு பண்ண, நான் உனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கிறேன், ஆனால் இது வரைக்கும் நீ திருந்தலை, இனிமேல் உனக்கு என்ன பண்ண முடியும்? அந்த காரியத்திற்கு நம்ம போய்விடாதபடிக்கு கிடைக்கிற காரியத்தை, கிருபையுள்ள நாட்களை நாம் உணர வேண்டும். அதில் விட்டு மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடைசி வசனம் மார்க்கு 16வது அதிகாரம் 19-20 வாசிங்க. மார்க்குனுடைய தீம் என்னது? ஜீசஸ் இஸ் சர்வன்ட். இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியக்காரன், அதான் அவருடைய தீம். அவர் முடிக்கிறது என்ன அழகாக முடிக்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்து திரும்பவும் தன்னுடைய வேலையை தொடருவதற்கு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் அப்படின்னு அதை கொண்டு போய், அதுக்கப்புறம் அவர் அதை கொண்டு வரல, அவ்வளோதான், அவருடைய ஒர்க் அதில் முடியுது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் உட்காருகிற ஒரு பதத்தை அவர் கொண்டு வருகிறார். ரோமர் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:34, ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அவர் நமக்கு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருப்பது எதற்காக என்று சொன்னால், ரைட் ஹேண்ட் அப்படின்னா ஒரு நிர்வாகம் அங்கே இருக்கிறது, அதிகாரம் அங்கு இருக்கிறது. அந்த ரைட் சைடில் உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஒரு வேலையை இன்னமும் செய்து கொண்டிருக்கிறார். ஜீசஸ் தி சர்வன்ட். அடுத்து 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருத்தர் தான். அங்கே மரியாளோ, அங்கே சூசியப்பரோ, ராயப்பரோ, பவுலோ, பேதுருவோ, அந்தோனியாரோ, அங்கே ஒருத்தருக்கும் அங்கே வேலை கிடையாது. தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவர் தான், அந்த இயேசு கிறிஸ்து. அவர் இன்றைக்கு தன்னுடைய வேலையை, தேவன் அவருக்கு ஒப்பு கொடுத்த வேலையை தீர்மானமாய் செய்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த காரியத்தை நாம் கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. 20வது வசனம், இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிற பணியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தை அங்கே மென்ஷன் பண்ணி மார்க் முடிக்கிறார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அவருடைய ஒர்க்கை இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இந்த இடத்துல நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. செவ்வையாய் நாம் செய்து அதை தொடர வேண்டும். அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் கொண்டு வருவதற்கு நீங்களும் நானும் ஒரு கருவியாய் நிச்சயமாய் நாம் செயல்பட வேண்டும். அது நம்முடைய கடமையாய் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. மார்க் சுவிசேஷம் மிகவும் ஷார்ட்டாக நான் அதை முடித்திருக்கிறேன். ஓரளவு இம்பார்ட்டன்ஸை நான் கவர் பண்ணி கொண்டு போயிருக்கிறேன். இதுவரைக்கும் எடுத்ததிலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ அல்லது விடுபட்ட காரியங்களோ அல்லது கிளாரிஃபிகேஷன் இன்னும் தேவை என்று சொன்னாலும் நீங்கள் அதை கேட்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.